விபத்து நடக்கும் அந்த ஒரு சில வினாடிகளில் உங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தும் ஸ்லோ மோஷனில் இயங்குவது போலவும் நேரம் அப்படியே உறைந்து போவதையும் நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உண்மையை சொல்லப்போனால் உங்கள் மண்டையோட்டிற்குள் ஒரு பயாலஜிக்கல் டைம் மெஷின் ஒளிந்திருக்கிறது. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சார்பியல் கோட்பாட்டின் மூலம் பிரம்மாண்டமான விண்மீன்கள் பிரபஞ்சத்தின் நேரத்தை வளைக்கின்றன என்பதை நிரூபித்தார். ஆனால் அதே இயற்பியல் விதி ஒரு மாபெரும் ஆபத்து வரும்போது உங்கள் மூளைக்குள்ளும் நடக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? விண்வெளியில் கருந்துளைகள் நேரத்தை வளைப்பதைப் போலவே உங்கள் உயிர் வாழும் உள்ளுணர்வு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் உங்கள் சொந்த நேரத்தை எப்படி வளைக்கிறது? அந்த சிலிர்ப்பூட்டும் அறிவியல் ரகசியத்தை தான் இன்று நாம் ஆழமாக அலசப் போகிறோம். ரகசியம் 1. ஒரு வினாடியின் ஈர்ப்பு விசை, தி கிராவிட்டி ஆஃப் எ மொமெண்ட். 1915ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளியிட்ட பொதுச் சார்பியல் கோட்பாடு உலக அறிவியலையே புரட்டி போட்டது. பிரபஞ்சத்தில் அதிக நிறை கொண்ட ஒரு பொருள் தன்னை சுற்றியுள்ள காலத்தையும் வெளியையும் வளைத்து நேரத்தின் ஓட்டத்தை மெதுவாக்குகிறது என்பதை அவர் நிரூபித்தார். இது வெறும் விண்வெளிக்கு மட்டுமான விதி அல்ல, இது மனித மூளைக்கும் பொருந்தும். விண்வெளியில் அதிக ஈர்ப்பு விசை எப்படி நேரத்தை வளைக்கிறதோ அதேபோல பூமியில் ஒரு மாபெரும் அதிர்ச்சியோ அல்லது விபத்தோ நிகழும்போது அந்த சம்பவத்தின் தீவிரம் இன்டென்சிட்டி உங்கள் மூளையின் நேரத்தை வளைக்கிறது. நட்சத்திரங்களைச் சுற்றி பிரபஞ்சம் வளைவதைப் போல மனிதனை வாழ வைப்பதற்காக அவனது மூளை அவனது சொந்த நேரத்தை வளைக்கிறது. ஐன்ஸ்டீனின் கால நீட்சி, டைம் டைலேஷன், உங்கள் மண்டையோட்டிற்குள்ளும் ஒவ்வொரு முறையும் அதிர்ச்சியின் போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரகசியம் 2. மூளைக்குள் உருவாகும் நரம்பியல் கருந்துளை, தி நியூரல் ஈவென்ட் ஹரிசான். விண்வெளியில் உள்ள ஒரு கருந்துளை எப்படி ஒளியை கூட தப்பிக்க விடாமல் அனைத்தையும் ஈர்த்து கொள்கிறதோ அதே போல ஆபத்து காலங்களில் உங்கள் மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற பகுதி செயல்படுகிறது. சாதாரண நேரங்களில் உங்கள் மூளை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில்தான் தகவல்களை பதிவு செய்யும். ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் அந்த நொடியில் மூளையில் அட்ரினலின் என்ற ரசாயனம் பெருக்கெடுத்து ஓடும். இந்த ரசாயன வெள்ளம் ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசையைப் போல செயல்பட்டு உங்களின் அனைத்து கவனத்தையும் வளங்களையும் அந்த ஒரு புள்ளியில் குவிக்கிறது. சாதாரண நேரத்தில் ஒரு வினாடியில் 10 தகவல்களை பதிவு செய்யும் மூளை ஆபத்து காலத்தில் 100 தகவல்களை பதிவு செய்கிறது. இது எப்படி தெரியுமா? ஒரு சாதாரண கேமராவிற்கும் அதிநவீன ஹை ஸ்பீட் கேமராவிற்கும் உள்ள வித்தியாசம்தான் இது. உங்கள் மூளை தேவையற்ற சத்தங்களை வடிகட்டிவிட்டு அந்த ஆபத்தான நொடியை மட்டும் ஒரு 4K வீடியோவாக பதிவு செய்கிறது. உங்களைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு அசைவும் சத்தமும் அதிநவீன கேமராவைப் போல மூளையில் பதியப்படுகிறது. இதனால்தான் கார் விபத்தின் போது கண்ணாடி சிதறல்கள் காற்றில் மெதுவாக தெரிப்பதும் எதிரே வரும் வாகனத்தின் டயர் சுழற்சி கூட உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரிவதும் நடக்கிறது. மூளையின் இந்த அதீத தகவல் சேகரிப்பு தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அந்த ஒரு சில வினாடிகளை ஒரு யுகம் போல நீட்டிக்கச் செய்கிறது. ரகசியம் 3. மனதிற்குள் நிகழும் சார்பியல் விந்தை, ரிலேட்டிவிட்டி இன் த மைண்ட். நேரம் என்பது சுவரில் தொங்கும் கடிகாரத்தைப் போல எப்போதும் சீராக துடிக்கும் ஒரு இயந்திரம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நவீன நரம்பியல் இமேஜிங், நியூரோ இமேஜிங் ஆய்வுகள் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கூறுகின்றன. மனிதனின் உள்கடிகாரம் என்பது ஒரு நிலையான அளவுகோல் அல்ல, அது ஒரு மீள்தன்மை கொண்ட திரவம், ஃப்ளூயிட் கன்ஸ்ட்ரக்ட் போன்றது. நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான திரைப்படத்தை பார்க்கும்போது உங்கள் மூளையின் கடிகாரம் ஸ்போர்ட்ஸ் கார் வேகத்தில் பறக்கிறது. ஆனால் ஒரு விபத்தின் போது அதே கடிகாரம் ஒரு ஆமையின் வேகத்திற்கு மாறிவிடுகிறது. இது மனிதனின் கடிகாரத்திற்கு உள்ள மீள்தன்மையை காட்டுகிறது. அறிவியல் பூர்வமாக சொன்னால் உங்கள் மூளை நேரத்தை அளப்பதில்லை, மாறாக நீங்கள் எதிர்கொள்ளும் தகவல்களின் எண்ணிக்கையை வைத்து நேரத்தை உருவாக்குகிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நேரம் எப்படி சிறகடித்து பறக்கிறதோ அதேபோல ஒரு விபத்தையோ அல்லது மாபெரும் வலியையோ உணரும்போது உங்கள் மூளை நேரத்தை
ஸ்லோ மோஷனில் இயக்குகிறது. நேரம் என்பது உங்கள் கையில் கட்டியிருக்கும் வாட்சில் இல்லை நண்பர்களே, அது உங்கள் எண்ணங்களின் ஓட்டத்தில் ஒளிந்திருக்கிறது. ரகசியம் 4. யதார்த்தத்தை வளைக்கும் உயிரியல். பயாலஜிக்கல் வார்பிங் ஆஃப் ரியாலிட்டி. மூளை ஏன் இப்படி நேரத்தை வளைக்க வேண்டும்? பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தப்பிப்பிழைக்க இயற்கை கொடுத்த மாபெரும் வரம்தான் இந்த மனகால நீட்சி. ஆதி காலத்தில் மனிதன் ஒரு கொடிய விலங்கிடம் சிக்கிக் கொள்ளும் போது அவனது சண்டையிடு அல்லது தப்பியோடிவிடு என்ற தற்காப்பு உள்ளுணர்வு தூண்டப்படும். அந்த நேரத்தில் மூளையின் உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையம் அதீத கூர்மை அடைகிறது. விண்வெளியில் அதிக நிறை கொண்ட பொருளைச் சுற்றி ஒளி எப்படி வளைந்து செல்கிறதோ அதேபோல உங்கள் மூளை அந்த ஆபத்தான வினாடியை வளைத்து நீங்கள் தப்பிப்பதற்கான மாபெரும் முடிவை எடுக்க உங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை வழங்குகிறது. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு மாபெரும் விலையும் உண்டு. மூளை உருவாக்கும் இந்த அதீத நேர பதிவுகள் மிக ஆழமாக பதிந்து விடுவதால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு பின்னாட்களில் PTSD போஸ்ட் டிராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனப்படும் மாபெரும் மன உளைச்சலாக மாறி அவர்களை பல ஆண்டுகள் துன்புறுத்துவதும் இந்த உயிரியல் வளைவின் இருண்ட பக்கமாகும். மூளை அவர்களுக்கு கொடுத்த அந்த அதிகப்படியான நேரம் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் ஒரு தீராத பயமாக உறைந்து விடுகிறது. ரகசியம் 5. நமது காலக்கோட்டின் சிற்பிகள். ஆர்டிஸ்ட்ஸ் ஆஃப் அவர் ஓன் டைம்லைன். பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் இயற்பியலையும் மனித மூளையின் உயிரியலையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு உண்மை தெள்ளத் தெளிவாக புரிகிறது. நேரம் என்பது ஒருபோதும் மாற்ற முடியாத ஒரு மாறிலி அல்ல. அது நமது உணர்வுகளோடு பின்னி பிணைந்த ஒரு ரகசிய வலை. இந்த மனகால நீட்சியை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் அதீத அழுத்தமான சூழ்நிலைகளில் கூட நமது கவனத்தையும் உணர்ச்சிகளையும் நம்மால் மிகச் சரியாக கட்டுப்படுத்த முடியும். நாம் ஒவ்வொருவருமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின் உயிரியல் வடிவங்கள் என்பதை இந்த அறிவியல் ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. நண்பர்களே, இத்தனை காலமும் நேரம் என்பது நம்மை மீறிய ஒரு மாபெரும் சக்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் விண்வெளியின் காலத்தையே வளைக்கும் அதே இயற்பியல் விதியை மனித மூளையும் தன்னுள் வைத்துள்ளது என்பதை இன்று அறிவியல் உலகமே வியந்து பார்க்கிறது. ஒரு மாபெரும் கருந்துளைக்குள் நடக்கும் கால நீட்சியை நீங்கள் சாலையை கடக்கும்போது நடக்கும் ஒரு சிறிய விபத்தில் உங்கள் மூளை செய்து காட்டுகிறது என்றால், மனித உடலை விட பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை. என்றாவது ஒரு நாள் ஒரு எதிர்பாராத விபத்திலோ அல்லது மாபெரும் மகிழ்ச்சியான தருணத்திலோ நேரம் உறைந்து போனதைப் போல நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் மூளை உங்களுக்கு கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா டைம் எப்படிப்பட்ட தற்காப்பு உணர்வை தந்தது? உங்களின் ஆழமான அனுபவங்களையும் அறிவார்ந்த கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆழமான அறிவியல் ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். பிரபஞ்சத்தின் அடுத்த வியக்க வைக்கும் மர்மத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனல். நன்றி, வணக்கம்.